பாருங்க ஃபுல்லாக மலை மாவடுங்க. ஏங்க பாலாறு கிட்ட வந்துட்டோங்க. ஆஹா, பாலாறில் பால் ஆறே காணுங்க. தண்ணியை காணோம். காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட்டு வண்டி கொஞ்சம் நேற்று கழுவுனேன், அதனால் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிச்சு. வண்டி ஆன் ஆக மாட்டுது, கிக்கர் வச்சா தான் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. சில டைமில் இதுவாகுது, சில டைமில் ஆன் ஆக மாட்டுது. போய் கடையில் போய் காட்டினேன், இப்போது ஓகே ஆன் பண்ணி இது பண்ணிட்டாங்க. திருப்பியும் ஆன் ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ எத்தனை வந்துட்டேன், டைம் பார்த்தீங்கன்னா ஆனால் 10:43 ஆயிடுச்சு. இப்போ எங்கே போவேன், திருப்பியும் எப்பயும் போல் பாரிஸு தான் போவேன். இன்னொன்று மாஸ்க் வேறு, எப்பயுமே அந்த ஃபேஸ் கவர் பண்ணுற மாரி ஒரு மாஸ்க் இது பண்ணுவேன். அந்த மாஸ்க் தான் போட்டுன்னு வருவேன். இன்றைக்கி அந்த மாஸ்க்கும் தோய்ச்சதில் எங்கே போயிடுச்சுன்னே தெரில. போயிட்டு இப்போ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுவும் ஒரு இதுன்ட்டு, ஏன்னா ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10:44 ஆகுது. போயிட்டு இப்போ அங்கே நின்னா கூட எதுனா ஆர்டர் போட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சரி போயிட்டேன். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். லிட்டில் மவுண்ட்டு தான் நான் எடுத்துக்கிறேன்னா அது ஒரு காரணத்துக்கோசரம் தான் எடுத்துக்கிறேன். அது நான் உங்களுக்கு போயிட்டு அது நடந்துச்சுன்னா சொல்கிறேன். ஏன்னா இப்போ நடக்காமல் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால் சொல்கிறேன். போயிட்டு இதை இந்த சந்துக்குள்ளே போக சொல்லுது, போனால் வேஸ்ட்டு, டிராஃபிக்கில் மாட்டிப்பேன். ஏன்னா ஆஃப்லைன் ஆர்டர் ஒன்று சொல்லிக்கிறாங்க, அது நான் எடுப்பேனான்னு தெரில. நான் போனால் கன்ஃபார்ம் நான் எடுக்கிறதுக்கு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். திடீர்னுட்டு போயிட்டு அங்கே எதனா மாற்றிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடம் சொன்னாங்க, அந்த இடத்துக்கு தான் போகிற மாரி இருந்துச்சு. நான் அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு இடம் சொன்னாங்க. சரி, அதுதான் உங்கள்கிட்ட தெரியாமல் பேசக்கூடாது. ஏன்னா நிறைய வீடியோ இதுமாரி பேசிடுறேங்க, உங்களுக்கு நிறைய வீடியோ தெரியாது நான் என்னென்ன பேசினேன்ட்டு. அதெல்லாம் கட் பண்ணி போடுறேன். அது இன்னும் நல்லாவும் பேசியிருப்பேன், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் அதை பேச வேணான்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே போயிட்டு அது ஓகே ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாமே, உங்கள்கிட்ட சொல்லிக்கலாமேன்றேன். நான் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரிங்கண்ணா. ஆ, சரிங்கண்ணா. அஜித் கர்ணன் வரும். அஜித் கர்ணன். ஆ, சரி, நான் அதுதான் நேம் மட்டும் சொல்லிக்கிறேன். அஜித் கர்ணன் வரும். சரிங்க, இப்படி தான் போனோம். இந்த ஒரு பேட்ச் தான். வண்டி ஆன் ஆகுதுங்க. வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால, இதுதான் பிரச்சனை. அவர்கிட்ட குத்ததில் வண்டியை நேற்று நானே கழுவிட்டேன். எப்பயுமே போன வாட்டி வாட்டர் வாஷ் விட்டேன், இந்த வாட்டி நானே உக்காந்து 2 குடம் ஃபுல்லாக தண்ணியை காலி பண்ணேங்க. உக்காந்து பொறுமையாக வண்டி எவ்வளோ நேரம் கழுவிருப்பேன், 1.5 ஹவர் மேலே கழுவினேன் வண்டியை. ஆனால் அந்தளவுக்குலாம் அவ்வளோ இல்லை, அவங்க மிஷினில் அடிக்கிற மாதிரி வராது. என்கிட்ட அந்த 1000 சில்லற ஒன்று இருக்குது, அந்த ரோட்லலாம் பார்ப்பீங்களா ஸ்ப்ரே பண்ணுற மாரி, அது இருக்குது. இருந்தாலும் அது நேற்று என்னான்னு பார்த்தா, அதை எடுத்துன்னு போகலான்னு தான், அதை வச்சு தான் கழுவலான்னு நான் நினச்சேன். பார்த்தா அது ஒர்க் ஆகலை. நேற்று அப்படியே கையிலே கழுவினேன். இதுக்கு முன்னாடிலாம் எப்படி கழுவுனா கையில் தான். சரி, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கையிலே கழுவிட்டேன். வெயில் கொஞ்சம் அதிகம் இல்லை, ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுங்க. இந்த ஆர்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம், இப்போ போகிற ஆர்டர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இத்தனைக்கும் 4-5 வாட்டி கேட்டேன் கன்ஃபார்மான்ட்டு. கன்ஃபார்ம் தான், வாங்க நீங்களே எடுத்துங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அது குத்தா மட்டும் எனக்கு போதும். இன்றைக்கி நாள் கொஞ்சம் நிம்மதியாக முடியும். ஆனால் அங்கே போயிட்டு என்ன ஆகும்னு தெரியாது. நம்மளுக்கு போனதுக்கு கொஞ்சம் நிம்மதியாக போகலாம். அமௌண்ட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டு கரெக்டான, அதனால் போயிடலாமா பிரிட்ஜு கீழே.
பிரிட்ஜு கீழே போயிடலாம். 13 கிலோமீட்டர் காட்டுது. நான் அப்படியே போயிடுறேன். அப்படி போனால் 12 கிலோமீட்ரு, இப்படி போனால் 13 கிலோமீட்ரு. இப்படி போனால் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுச்சு. சரி, அதான் இப்படி ஏறிட்டேன். பெட்ரோலுக்கு நம்ம வண்டியை நம்மக்கிட்ட சொல்லும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது சென்னை மெயின் பிரான்ச்சு. காட்டியிருப்பானான்னு தெரில வீடியோவில், சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. நிறைய பேர் பார்த்துன்னுக்குறாங்க வீடியோவை. நேற்று துபாயிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாருன்ட்டு, முந்தா நேற்று துபாயிலேருந்து பார்க்குறேன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அண்ணன், உங்கள் வீடியோலாம் நல்லாயிருக்கும், ட்ரோன் வீடியோ சூப்பர் அப்படின்னு போட்டார். ட்ரோன் வீடியோ போட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம சேனல்லையே. யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள். ட்ரோன் சூப்பராக வியூ இருக்கும். நான் கொஞ்சம் டெக்கு நல்லாலாம் தெரியாது, நான் ஏதோ தெரிஞ்சது பேசியிருப்பேன். மற்றபடி வீடியோ எடுக்கிறதெல்லாம் நல்லா வீடியோ எடுத்திருப்பேன். வீடியோனா அந்த ட்ரோனை வச்சு எடுக்கிற வீடியோ. இதுதான் தலைமை. இது இப்போது பார்த்துருப்பீங்களா, நிறைய நியூஸ் சேனலில் என்ன கவர்மெண்ட் இது பண்ணாங்களே, தலைமைச் செயலகம். இதுக்குள்ளே நான் 2 வாட்டி எடுத்துன்னு வந்து ஆர்டர் கொடுத்துருப்பேன். உள்ளுக்குள்ளே இல்லை, வெளியில் தான் இதுக்கு ஆர்டர் எடுத்துன்னு வந்திருப்பேன்றேன். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு டெலிவரி லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இதுதான் போட்டுக்குது, லிட்டில் மவுண்ட் கோர்ட்டுக்கிட்ட பஸ் ஸ்டாண்டு போட்டுக்கிறாங்க. கால் பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க, எடுத்துட்டாங்க ஆர்டரை. இதுதாங்க, ஓமனியம் ஆப்ரேஷன் ப்ரைவேட் லிமிடெட், செங்கல்பட்டு. ஆனால் இது என்னன்னா 65 கிலோமீட்ரு. செங்கல்பட்டை தாண்டி ஒரு 15-10 கிலோமீட்ரு உள்ளே போகுது. நான் எடுத்துட்டேன், வாங்கிட்டேன், பார்த்துக்கலான்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது இதுக்குமேட்டு. இது ஒரு வழி பாதை மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் கார்த்திக் அண்ணன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஃபோன் பண்ணார். ப்ரோ, நான் இன்றைக்கி சும்மா தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து இதுமாரி என் ஐடி இருக்குது, ஸ்கூட்டர் ஐடி, நீங்கள் அதை எடுத்துன்னு போங்க அப்படின்னு, அதை வச்சு ஓட்டுன்னு போங்க. ஆர்டர் வரலன்னு சொன்னீங்கள, நீங்கள் அதை எடுத்துன்னு போங்க அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. சரிங்க ப்ரோ, ரொம்ப அதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னாரு. அவருக்கு தான் சொன்னேன். அதுதான் கோபிநாத் ஒரு இது சொல்லியிருப்பார், நீங்கள் அது நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், மனிதர்கள் அற்புதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யார் என்னன்னு தெரியாது, அடி வெயில் வெளுக்குது, ஒரு பக்கம் வேர்த்து கொட்டுது, டயர்டாக இருக்குது. ஸ்டில் இவங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் மனசு அப்படியே லேசான மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ ஆல்வேஸ் வாட்ச் ஃபார் திஸ். மனிதர்கள் அற்புதமானவர்கள். எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எல்லாவற்றையும் கடந்து மனிதர்கள் அற்புதமானவர்கள். செம்ம ஃபீல் இது. காலம் மனிதர்களை பல்வேறு இடங்களுக்கு கடத்துகிறது, பல்வேறு பணிகளில் தள்ளுகிறது. ஒவ்வொன்றிலும் கிடைக்கிற அனுபவம் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. கஷ்டப்பட்டு வண்டி கிடைச்சி வந்தாலும் கூட ஒர்த்து, செம்ம ஃபீல். எனக்கு அந்த இடத்த பார்த்ததை விட ரொம்ப மகிழ்ச்சி அவங்களையெல்லாம் சந்திச்சது தான். ஒவ்வொரு பயணமும் ஒன்றை சொல்லுகிறது. கும்பலங்கி பயணத்தை போல பார்த்தவங்க நிறைய பேருக்கு கும்பலங்கி நைட்ஸ் பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தால் போய் பாருங்க. worth to watch it again. அதுதாங்க, அது பார்த்தீங்களா, அந்த இதுதான். இப்போது நான் அன்றைக்கி உரகடத்தில் இவர்கிட்ட பேசலைன்னா எனக்கு இந்தமாரி ஆர்டருக்கு வச்சுருக்காது. அதுதான், மக்களிட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாரி தான் நம்மளுக்கு இதுவாகும். அதேமாரி அவர் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணா போல். இப்போ நுங்கம்பாக்கத்துக்கு ஆர்டர் போகிறாங்க. சரி, அப்படியே போகலாம். அவர் ஸ்கூட்டர் ஐடி கொடுத்துட்டாரு. ப்ரோ, போகும்போது எதுனா பார்த்து எடுத்துன்னு போங்க. ஆனால் அவர் ஐடினால நம்ம கொஞ்சம் பத்திரமா ஓட்டணும். ஏன்னா எதுனா இப்போ ஃப்ரெண்ட் ஐடினா கூட ஃப்ரெண்டு இது பண்ண மாட்டான். நம்மளை நம்பி ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு பொறுப்பாக நடந்துக்கணும். அது மட்டும் எப்பயுமே எனக்கு தெரியும். அவர் சரிங்க ப்ரோ, ரீசனு அவர் ஸ்கூட்டர் வச்சு தான் ஓட்டுறாரான், பைக்கை வச்சு ஓட்டல, அவர் ஸ்கூட்டரை வச்சு தான் ஓட்டுறாரான். பைக்கு அவரே சொன்னார். என்ன சொன்னார்னா, எதுனா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிற மாரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதுமாரி பண்ணுறங்க, பைக்கு சர்வீஸ் விட்டுக்கிறேன், சர்வீஸுக்கு இது இல்லைன்ட்டு நீங்கள் இந்த பைக்கை வச்சு ஓட்டுனுக்கிறேன், ஸ்கூட்டர் ஆர்டர் போட்டாங்கன்னா இதுமாரி சொல்லிக்கோங்க அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுத்தாரு.
சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டல அவர், நாளைக்கும் டவுட்டு தான் ப்ரோ பாருங்கள் அப்படின்னாரு. இல்லைண்ணா நான் இன்றைக்கி வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன், அப்படி என்ன ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் சொல்லுங்கள், நான் என் ஐடியா வச்சு நீங்கள் ஓட்டுங்க. இந்தமாரி மக்களை சம்பாதிச்சதே நம்மளுக்கு போதுங்க. யார் தருவா? இப்போ அவர் என்ன நேரில் கூட பார்த்துருப்பாருன்னு கூட தெரியாதுங்க. ஆனால் அவரோட ஐடியா நம்பி கொடுக்குறாருல, அதுக்கான இதுவை நம்ம வந்து மரியாதை பண்ணணும்ல. அவ்வளோதாங்க, பெட்ரோலும் போட்டுக்கலாம். ஓகே, அப்படியே ஒரு 220 இது வரைக்கும் பெட்ரோல் இதுவும் அந்தமாரி காட்டல. சரி இருந்தாலும் பெட்ரோல் போட்டுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எங்கேயாவது போய்ட்டு நின்றுச்சுன்னா 220. அவ்வளோங்க, பெட்ரோலும் போட்டாச்சு. அதெல்லாம் பறக்க வேண்டியதான் இன்றைக்கி. 220 போட்டேன்னா போகிறதுக்கு வர்றதுக்கு ரிட்டர்ன் கரெக்டாக இருக்குங்க பெட்ரோலு. அதுதான் போகும்போது எதனா ஒரு ஆர்டர் பிடிச்சேன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஏன்னா அங்கே போனால் திருப்பி ரிட்டன் ஆர்டர் கிடைக்காதுன்னு தான் நான் சரி போகிறவள்ள பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்லேயே போகிறேன். எங்க அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு சொல்ல பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக 1 hour 12 நிமிஷம் காட்டுது. இப்போ அங்கேருந்து வரதுக்கு ஒரு 1/4 hourக்குள்ள வச்சுக்கோங்க, ஒரு 1.5 hourங்க. 1.5 hourல 900 ஓகே தானே? 900 பெட்ரோல்லாம் போட்டால் கூட எப்படியோ ஒரு 750 கிட்ட வராங்க 1 hourல. ஓகே தான் இல்லை, ஓகே அமௌண்ட் தான் 750. போயிட்டு அங்கே போய்ட்டு எப்படியோ எம்டி அடிப்போன்ட்டும் இருக்குது தான், பார்த்துக்கலாம் வாங்க. எம்டி அடிக்கலைன்னா ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருந்தோன்னு வச்சுக்க, லாஸ்ட் வரைக்கும் அது இது பண்ண முடியாது. போய் பார்த்துக்கலாம்டா போடா அப்படின்ற மாரி போக வேண்டியதான். என்ன நடக்குதோ நடக்க போகுது, என்ன இதுவாக போகுது. அவ்வளோங்க, மகேந்திரா சிட்டிக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டருங்க நம்ம போக வேண்டிய இடம். இப்போ அங்கே கொடுத்துட்டோன்னா இப்படியே மூவ் பண்ணி தான் வரணும். ஏன்னா இங்கே வந்து தான் நெக்ஸ்ட்டு ஆர்டர் எடுக்க முடியும் நம்மளால். லக்கு இருந்தால் செங்கல்பட்டு அந்த சைடு வரும்போதே நம்மளுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. இல்லைன்னா இங்கே வந்து தான் எடுத்துன்னு போகணும். போய்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஆர்டர் போடுவாங்க. லன்ச்சு டைம் வேறு, ஆர்டர் போட மாட்டாங்க. நம்ம அவங்க போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா சந்தோஷம். பாருங்கள் என்ன மாதிரி வியூ. இப்போ இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போனோம். நம்ம வந்ததே தூரம். நம்ம இதுலேருந்து ஒரு மஹேந்திரா சிட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போனோன்னா பார்த்துங்க எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. அங்கே அதை கொடுத்துட்டு வண்டியை கொஞ்சம் ரெஸ்ட்டு விடணும். ஒரு 10 நிமிஷமாவது ரெஸ்ட்டு விட்டு ஓட்டின்னு வந்துடணும். 10 நிமிஷமே கம்மி தான். நம்ம 10 நிமிஷம் பார்ப்போம். ஏன்னா அங்கே ஆர்டர் அடிக்க மாட்டாங்க. குரூப்பில் போட்டு கேட்போம் கொஞ்ச நேரம், இங்கே நியர்பையில் எங்கே போனால் ஆர்டர் கிடைக்குன்ட்டு. அவங்க யாருன்னா சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா அதுபடி கேட்டுன்னு போக வேண்டியதான். செங்கல்பட்டு போனாலும் ஆர்டர் போடுவாங்க தான், ஆனால் அதெல்லாம் ரேரு. லக்கு இருந்தால் கிடைக்கிறது. இன்னும் ஒரு 2 அடுத்த மாதம்லாம் இந்த பச்சை பசங்கன்றது இப்போயே பாதி காஞ்சிட்ருக்கோம். அடுத்த மாதம்லாம் பச்சை பசங்களே இருக்காது, ஃபுல்லாக பிரௌனமாக ஆகிடும். பாருங்க ஃபுல்லாக மழை மாவடுங்க. இந்த மழை அடிச்சு தான் ரோடே போட்டிருப்பாங்களா. சைடெலாம் வந்ததே இல்லைங்க. சரி, பக்கத்தில் தாங்க பாலாரங்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பாலாறு ஓடுது. முடிஞ்சால் காட்டுறேன் நான், ஏன்னா அதை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் கூகுள் மேப் காட்டுது. முடிஞ்சால் அதையும் காட்டுறேன். நம்மளுக்கு ஆஃப்லைன் ஆர்டர் பிடிச்சது நல்லதா கெட்டதான்னு தெரில. ஏன்னா இப்போ 900 ஆர்டர் முடிச்சுட்டு சும்மா போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. மஹேந்திரா சிட்டி வரைக்கும் போனோன்னா போய் தான் அங்கேயும் ஆர்டர் போடுவாங்கன்றதெல்லாம் அஷூரன்ஸ் பண்ண முடியாது. சும்மா போவோம், ஆர்டர் போட்டால் எத்தனை எடுப்போம், அவ்வளோதான். நடுவில் ஒரு 300 ஆர்டர் போட்டாங்க. கூடுவாஞ்சேரிக்கிட்ட ஊரை பார்க்கும்போது கூடுவாஞ்சேரிக்கிட்ட போகும்போது மதுரை ஆயிலுக்கு போட்டாங்க போட்டரில். அதுதான் பெரிய ஆர்டர், இன்றைக்கோட பெரிய ஆர்டரு.
ஏங்க பாலாறு கிட்ட வந்துட்டோங்க. ஆஹா பாலாறு தானே, பாலாறு தாங்க. பாலாறு பாலாறு ஐயோ, பாலாறில் பால் ஆறே காணுங்க. தண்ணியை காணோம். நான் இந்த கூகுள் மேப்பில் ப்ளூ கலரில் காட்டுது போல் தண்ணி இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சேன். குளிச்சு விளையாண்டுக்கிறாங்க ஜாலியாக. பாருங்க, தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ட்ரோனை எடுத்துகிட்டு வந்துருக்கணுங்க இந்த நேரத்தில். ட்ரோனை மிஸ் பண்ணுறேன். ட்ரோனெல்லாம் விட்டுருந்தேன்னு வச்சுங்க சரியாக இருந்திருக்கும். திருமலை, வையூர், வேடந்தாங்கல், உத்திரமேரூர், அதாங்க. நான் கொரியர்ண்ணா. ஆமாம். பில்லு இதுதான் பில்லாக இருக்கும். சீல் செயின் தான். அவ்வளோதான், சீல் செயின் பண்ணி கொடுத்தா நான் போய்டுவேன். இல்லை சரி. ஆ அங்கே தானே வண்டி ஆர்டரை கொடுத்துட்டு இப்படிக்கா வந்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு தான் போயின்னுக்கிறேன், மஹிந்திரா சிட்டி வேர்ல்டு. நம்ம சப்ஸ்கிரைபராக சொன்னார் செங்கல்பட்டு வரைக்கும் அப்படியே வாங்க ப்ரோ ஆர்டர் போடுவாங்க. இப்போ ரேப்பிடோ ஆஃப்லைனில் போயிடுச்சு. வந்து அதை கண்டுக்க மாட்டான். அதை இதோட நம்மளும் கண்டுக்க தேவையில்ல. கொஞ்சம் சென்னை கிட்ட அந்த செங்கல்பட்டு சைடு போனால் தான் ஆர்டரே போட ஆரம்பிப்பாங்க. அதில் நம்மளோட ஒரே நம்பிக்கை செங்கல்பட்டு இல்லை மஹிந்திரா சிட்டி, அதுதான். அதுதாங்க இந்த சைடு பாலாறு, அந்த சைடு நம்ம பார்த்துருப்போம். இந்த சைடு பாலாறு. அண்ணன் மேலே ஏறி போகிறாரு, நம்ம அதுமாரி ஏறி போகிறோம். இங்கேருந்தே தெரியும் உங்களுக்கு. ஆஹா சூப்பராகுதுங்க. இது வந்து தம்ப்லைனுக்கோசரம். ஏன்னா தம்ப்லைனுக்கு ஒழுங்காக வைக்க முடியல. இப்படி வச்சு எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், போய்ட்டு வீட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். பாலாறு இங்கேருந்து மஹிந்திரா சிட்டி வந்து ஒரு 16 கிலோமீட்டர், 21 நிமிஷம் 16 கிலோமீட்டர் காட்டுது. ஆஹா மஹிந்திரா சிட்டிக்கு போடுறாங்க. ஆனால் பிக்கப்பு எங்கேருந்து எடுக்கணும்னு தெரில. சும்மா போகிறதுக்கு மஹிந்திரா சிட்டிக்கு இங்கேருந்து ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஓகே ஓகே, என்னடா பார்த்தேன். போகிற வழியில் தாங்க ஆர்டரு. இங்கேருந்து பிக்கப் பண்ணி ஒரு 4 3 கிலோமீட்டர் தாங்க பிக்கப்பு. போகிற வழி தான். அங்கேருந்து பிக்கப் பண்ணி மஹிந்திரா சிட்டியில் போய்ட்டு ட்ராப்பு. பாலாறு பாருங்க எப்படி இருக்குதுல்ல. பாலாறு ரொம்ப பெருசு போலங்க. எங்க அங்கே இல்லையாங்க பர்வீன் ட்ராவல்ஸ் இதுவும், அதில் போகிறதுக்கு இங்கே போட்டுக்கிறேங்க. சரிங்க, இதுக்குள்ளே தானே எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க இது 2 ட்ராப்பு காட்டுன மாதிரி காட்டினாங்க. என்னண்ணா 2 ட்ராப்பு காட்டுறது மஹிந்திரா சிட்டிக்குள்ளே அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா அது கேட் என்ட்ரிப்பா, பில்லை காமிச்சா தான் உள்ளே விடுவாங்க, அதுக்கோசரம் தான். அப்போ கேட்லேருந்து அது உள்ளே ரொம்ப அதிகமாக கிலோமீட்ரு, இங்கேருந்து 7 கிலோமீட்ரு தாங்க. பரவாயில்ல, சும்மா போகிறதுக்கு ஆர்டர் ஏதோ ஒன்று வச்சிச்சு. இந்த ஆர்டரு என்ட்ரி போட்டு தான் வரணுமாங்க.
அவங்க டபுள் ஸ்டாப் மாரி போட்டிருந்தாங்க. என்னான்னு பார்த்தா இங்கே கேட்டில் என்ட்ரி போடுறது தான் இன்னொரு ஸ்டாப்பாக. அதுக்கடுத்தது இங்கேருந்து என்ட்ரி அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு 1.8 கிலோமீட்டர். ஏன் நான் ஏற்கனவே போய்க்கிறேண்ணா, அதுக்கெலாம் என்ட்ரி போடலையண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா இதில் கொஞ்சம் சில கம்பெனிலாம் இருக்குது, அந்த கம்பெனிக்கு போகிறேன்னா என்ட்ரி போட தேவையில்ல, 2 இதுவாக பிரிப்பாங்க, நான் ஆக்சஸ் வெரிஃபிகேஷனும் அதுக்கடுத்து இதுக்குன்ட்டு ப்ராப்பராக இது பண்ணுற மாரி ஒரு சில கம்பெனிங்களும் இருக்குதான். அந்த கம்பெனிக்கு மட்டும் என்ட்ரி போட்டு தான் போகணும் நீங்கள் அப்படின்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் போடுறது தான் மெயின் முக்கியமே. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டேன் மஹிந்திரா சீட்லேருந்து. ஒரு 1/2 கிட்ட வெயிட் பண்ணிட்டேன். ஓட்டரில் ஒரு ஆர்டரும் அடிக்கலை. சரி ரேப்பிடோவில் சொல்கிற மாதிரியும் அடிக்கலை. சரி இதுக்குமேட்டு இன்னும் ஒரு மணி 3:30 ஆயிடுச்சு. இன்னும் 2 ஹவரில் நான் போனோம் அங்கத்துக்கு. அதுதான் யோசித்தேன், சரி மூவ் பண்ணுறா போதோண்டா, இதுக்கு மேலே போட்டால் தான் போடுவாங்க ஒரு. ஆனால் நம்மளுக்கு அம்மாவை கூப்பிட்டு தானே நம்மளோட இது வேலை. ஏன்னா காயிலே கூட்டினு வரல, ஆட்டோவில் போனாங்க. சரி அதுதான் பரவாயில்ல பார்த்துக்கலான்டான்ட்டு கிளம்பிட்டாங்க. ஆஞ்சநேயா பாருங்க ஏதோ சாப்பிட்டுங்கிறாப்புல, ஏதோ வேர்க்கலை இதுன்னு நினைக்கிறேங்க. ஏங்க எஸ்ஆர்எம் கிட்ட வந்து தாங்க ஒரு ஆர்டர் எடுத்தேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் ஊபரில் தான் ஆர்டர் எடுத்தேன், ஆளுங்களை கூப்பிட்டு போகிற மாரி. ஆர்டர் போடலைங்க போட்டரில், 157 ரூபா தான் ஊபரில் போட்டாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்லாம் தெரியாது. சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்ட மாரி இருக்குது. 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இது முடிச்சு டைம் பார்த்தீங்கன்னா 4:05 ஆயிடுச்சுங்க. ஓகேண்ணா, அந்த கேட்டை தாண்டோன்னையும் அதோ இப்போ ஆமாம் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இப்போ லெஃப்ட் திரும்புகிற மாதிரி இருக்குது. அதுவா பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். ஓட்டி போட்டு தெரியும்ல வழி, இதுலேயே போகலாம்ல, அப்படியே போயிடலாமா? சரிங்க. அதாங்க இப்போ ஒரு ரைடு எடுத்துட்டேன். அங்கே தாம்பரம் சொல்லியிருந்தேன்லங்க, அந்த பாப்பா இங்கேயே இறங்கிடுச்சு, இந்த காரில் இறங்கி போகுது. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்க, எனக்கு பயமாகுது. ஆளுங்களை வச்சுன்னு ஓட்டுறதுனா கஷ்டம். இது வரைக்கும் வந்துட்டேன், தாம்பரம் தோதாங்க ஆகுது, ஒன்றும் இல்லை. கரெக்டாக இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டர் முன்னாடி தான் இது பண்ணேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோ கொஞ்சம் நம்மளுக்கு இதுதான் சேஃப்டி தான். அதுதாங்க இடம் மிச்சாச்சு. இதுக்கு என்னன்னா எவ்வளோ காட்டினாங்கன்னா ஒரு 150 ரூபா கிட்ட காட்டினாங்க. இங்கே க்ளோஸ் பண்ணும்போது 140 ரூபா காட்டுறாங்க. இது எப்படின்னு புரியல. இது கிலோமீட்டர் வச்சு இது பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு யோசனை வருது. ஏன்னா அந்த பாப்பா போட்டது வந்து உள்ளுக்குள்ளே தாம்பரம் ஈஸ்ட்டு, இந்த பாப்பா இந்த பைபாஸ்லேயே இறங்கிக்குது. அப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இதுதான் இதுன்ட்டு சரி ஓகேன்ட்டு விட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம எங்கே 140 ரூபா தாங்க வந்துச்சு. பரவாயில்ல கொஞ்சம் ஓகே தான். சும்மா வர்றதுக்கு ஒரு 140 ரூபா வந்துச்சுல்ல, இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க.
இப்போ எவ்வளோ கமிஷன், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரிலங்க. நான் பாட்டுன்னு ஏதோ கிளிக் பண்ணுக்கிறேன். 4:35 ஆகுதுங்க. சரிங்க, பைபாஸு இறங்கிட்டோம். தாம்பரம் சைடு போகிறேன். ஹோட்டலில் சுத்தமாக ஒரு ஆர்டர் கூட அடிக்கலைங்க. சும்மாலாம் சொல்ல, ஒரு ஆர்டரும் அடிக்கலை. இன்றைக்கின்னு பார்த்து ஹெல்மெட் எடுத்துன்னு வரல. ஹெல்மெட்டு ஏன் எடுத்துன்னு வரலன்ற மாரி ஆர்டரை போட்டுங்கிறாங்க. பாரிஸுக்கு ஒரு 354 ரூபா போட்டாங்க. இப்போ இதே நான் ஹெல்மெட் எடுத்துன்னு வரும்போது அந்த தேவை இது வரைக்கும் இருந்ததே கிடையாதுங்க. இந்த ஹெல்மெட் என்னைக்கு எடுத்துன்னு வரலையோ அன்றைக்கி அப்படி போடுறானுங்க. என்ன தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. அது ஒரு 354 ரூபா ஆர்டர் எடுத்துன்னு போனோன்னா நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா அங்கேயே நின்றுவேன். அங்கே நின்னா ஒரு ஆர்டர் போட்டுரு என்னன்னே தெரிலங்க, ஆர்டரே அடிக்கலைங்க. அதாங்க டைம் 5:15 ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஆர்டர் போடல. நம்ம இங்கேயே ஆர்டரை இது க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போவேன். வேறு எதுவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு ரொம்பலாம் இருக்காது. அந்த ஆஃப்லைன் ஆர்டர் தான் நம்மளுக்கு கை கொடுத்துருக்கோம். ரேப்பிடோவில் ஒன்றும் இல்லை. ரேப்பிடோவில் ஒன்றுமே இல்லைங்க. ஊபரில் தான் ஒரு 140 ரூபா வந்திருக்கும். எங்க டுடே ஏர்னிங் 148 ரூபா போட்டுக்குது. ஆனால் 140 ரூபா தான் நம்மளுக்கு போட்டாங்க. அது ஏதோ வேலெட்டில் இதுவாகும்னு நினைக்கிறேன். ஆனால் 187 ரூபா காட்டாங்க. 148 ரூபா தான் வந்துச்சு. 140 ரூபா ப்ளஸ் அந்த ஆஃப்லைன் ஆர்டருக்கு வந்து 900 ரூபாங்க. ப்ளஸ் நான் காலையில் ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டில் எடுத்தல அந்த ஆர்ட்ரு, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். 154 ரூபாங்க. அந்த காலையில் இது பண்ணாலும் அந்த ஆர்டருக்கு 154. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசுலாம் போடல. அதுக்கடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்கூட்டி ஐடி கொடுத்தார்ல, அதுக்கு ஒரு 139. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1333 ரூபா. என்னடா அவ்வளோ தூரம் போய் 1333 ரூபா தான் பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஸ்டார்ட் பண்ணது வெறும் ஒரு 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் மைனஸ் 220 ரூபா பெட்ரோலு, இதில் மைனஸ் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா. ஏன்னா டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1063 ரூபா. நம்ம எப்படியோ ஒரு எடுத்துட்டோம், 1000 ரூபா எடுத்துட்டோம்ல, போதும். ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதும் 11 மணி. அதனால தான் அந்த 900 ரூபா ஆர்டர் கேட்டோன்னுமே நான் எடுத்துட்டேன். 2 இடம் போகிற மாரி இருந்துச்சு. ஏன்னா சிறுச்சேரி, அதுக்கடுத்தது இது சிறுச்சேரிக்கு 450 ரூபா, இதுக்கு 900 ரூபான்னாங்க. சிறுச்சேரியில் நம்ம ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம், போர் வச்சுட்டு. சரி இதுதான் போனால் இன்றைக்கி. ஆனால் நல்லா அமைஞ்சிச்சுன்னா நல்லா கூட மாட்டிருக்கலாம். நம்மளுக்கு அமையல, அவ்வளோதான். போயிட்டு மஹிந்திரா சீட்லலாம் ஒரு 500 ரூபா ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி போடல. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்த வரையும் லாபம்ன்ட்டு எடுத்துன்னு வர வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணோம், அது நடக்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயற்சி பண்ணோம்ல, முயற்சி பண்ணலன்னா தான் தப்பு. போகிறதுக்கு எதுனா நம்ம இங்கே போனோம் அப்படின்ட்டு ஒரு சொல்கிறதுக்காவது இது பண்ண முடியல. நான் இப்போதைக்கு அந்த பேமெண்ட் போட மாட்டாங்க, நைட்டு தான் பேமெண்ட் வரும் இந்த ஆஃப்லைன் ஆர்டருக்கு. அது வந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், சரிங்களா? நைட்டு இல்லை நாளைக்கு வரும். நான் அவ்வளோ அர்ஜென்ட்லாம் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு இதுமாரி ஆர்டர் கொடுக்குறாங்கனாலே நல்லது. இப்போ நான் இன்றைக்கி போகும்போதே ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போயிருந்தா கூட ஏதோ ப்ளஸ் காசுக்கு வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா காசு, புரியுதா? இப்போது நான் இதுலேருந்து வந்தேன்ல, பாரிஸ்லேருந்து, அங்கேருந்து வரும்போதே நான் இன்னொரு ஆர்டர் வந்து இந்த குரோம்பேட்டையோ இல்லை கூடாஞ்சேரியோ இல்லை ஊராப்பாக்கமோ அந்தமாரி ஒரு இடத்துக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தேன்னா போட்டரில் இந்த வாட்ச் பார்த்தீங்களா, இது சின்னோண்டு தான். ஒரேடியாக கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கோம் நம்மளுக்கு. அது அப்போது எதுவும் ஆகலை, ஆயிடுச்சே. ஆனால் வேணான்னு விட்டோம், பார்த்துக்கலான்டா அப்படின்ட்டு. போடுவாங்கடா ஆர்டரு அப்படின்ட்டு ஒரு நினப்பில் வந்துட்டேன். அதுக்கடுத்தது தான் மிச்சம் எல்லாமே நடந்தது. சரிங்களா? சரிங்க,
இதோட என் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வடை கடைக்கு போகலான்னு பார்த்தா அந்த கடையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கேஸ் பிரச்சனைனால. சரிங்களா? சரிங்க, டைம் பார்த்திங்கன்னா 5:21. ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க. பாய் 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 பாய்.